Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இது வந்து ஒரு consolidation video. நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் எல்லாம் நம்ம பகிர்ந்துகிட்டே வரோம். இருக்குறதுலயே பெஸ்டான டிப்ஸ் எல்லாம் எடுத்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த டிப்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு கன்சாலிடேஷனா இந்த வீடியோல நான் கொடுத்திருக்கேன். பெஸ்டான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வர்க்கிங் விமன்கெல்லாம் இட்லி தோசை மாவு அரைச்சி வைக்கிறது ரொம்பவே சிரமமான வேலையாக இருக்கும். அந்த வேலையை எடுத்தாலே ஒரு 2 மணி நேரம் அதுக்கே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் மட்டும் செலவு பண்ணி ஒரு வாரத்துக்கு தேவையான இட்லி மாவை ஈஸியாக எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மெத்தடுக்கு நம்ம அரிசி ஊற வச்சு அரைக்க தேவையில்லை, உளுந்து மட்டும் ஊற வச்சா போதும். நான் 1 டம்ளர் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பெங்களூரில் இட்லி ரவை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்குது. இது நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்குதான்னு தெரியல, ஆனால் ஆன்லைனில் அமேசான்லலாம் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்போ உளுந்து எடுத்துருக்கோம். அதுக்கு 4 கப் அளவு இட்லி ரவை எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்குவேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்து சேர்த்திக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருவேன். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே சூப்பராக கலந்துரும். அவ்வளோதான், இட்லி மாவு ரெடி. இதை மூடி வச்சிடலாம், இது புளிக்கட்டும். இப்போ 5 மணி நேரம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதில் இட்லி ஊற்றி காட்டுறேன் நான். நம்ம எப்பவும் இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றி ஆவியில் வேக வச்சா போதும். இந்த இட்லி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம அரிசி ஊற வச்சு செய்கிறத விட இது கொஞ்சம் ரவா இட்லி பக்குவத்தில் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்க தினமுமே அவங்களுக்கு இட்லி வேணுங்கும் போது நம்ம வந்து ஈஸியாக அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் சீசனில் இருக்கிறப்போ கொஞ்சம் பல்காக வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலான்னு நினைப்போம். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அந்த லெமன் ட்ரை ஆயிரும். தோலெல்லாம் இப்படி ப்ரௌன் கலரில் ஆகி வேஸ்ட் ஆயிரும். லெமனை ட்ரை ஆகாமல் நிறைய நாளைக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இந்த லெமனை எல்லாம் அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இது இன்னொரு முறை நல்ல தண்ணியில் அலசி எடுத்து சுத்தமாக ஈரம் இல்லாத மாதிரி நல்லா ட்ரையாக தொடச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெய் போட்டு தடவி வைங்க. அப்போ அந்த தோல் வந்து ட்ரை ஆகவே ஆகாது. நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ண முடியும். எண்ணெய் தடவிட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த லெமன் எல்லாம் அதில் போட்டுட்டு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ஏர் டைட்டாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். 1 மாதம் ஆனாலும் இந்த லெமன் இதே போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை ஆகவே ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பூரி செய்யும்போது ஒவ்வொரு சமயம் பூரி வந்து ரொம்ப எண்ணெய் குடிச்சிரும். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஒவ்வொரு சமயம் பூரி உப்பி வராமல் அப்பளம் மாதிரி தட்டையாக ஹார்டாக வரும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் பர்ஃபெக்டான பூரி அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு கோதுமை மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி தான் சேர்க்கணும். அதுதான் பூரிக்கு கரெக்டான அளவு. பூரி சுடுறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சேர்க்கும் போது நம்ம சுடுற பலகாரம் வந்து அதிகமாக எண்ணெய் இழுக்காது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பூரியுமே நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். இந்த உப்பு போடுறதால பூரியெல்லாம் ரொம்ப உப்பாக இருக்குமான்னு யோசிக்கவே தேவையில்லை. அந்த உப்பு கீழே தான் இருக்கும். ஆனால் அந்த உப்பு சேர்க்கறதால அதிகமாக எண்ணெய் உறிஞ்சாது. ஒவ்வொரு பூரியுமே நல்லா உப்பி கிறிஸ்பியாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பன்னீர் வீட்டில் செஞ்சாலும் சரி, கடையில் வாங்கினாலும் சரி, அதை ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது தான் கரெக்டு. ஒருவேளை கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு, இதை ஸ்டோர் பண்ணி அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான மெத்தட் இருக்குது. இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கண்டெய்னரில் வச்சு ஏர்டைட் மூடி போட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அது சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். ஒரு மாதிரி மஞ்சள் கலர் ஆயிரும். அதில் ஃபங்கஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே பன்னீர் ஸ்டோர் பண்ணும்போது அந்த பவுலில் பன்னீர் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து அதுக்குள்ளே அந்த பன்னீரை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சில்லரில் ஸ்டோர் பண்ணணும்.
பால் பாக்கெட் தயிர் பாக்கெட் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல தான் இதை ஸ்டோர் பண்ணணும். அங்கே தான் கூலிங் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் சீஸ் ஸ்டோர் பண்ணணுன்னாலும் இந்த மெத்தடே வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ மில்க் ப்ராடக்ட் எல்லாம் கொஞ்சம் கவனமாக ஸ்டோர் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். அதுதான் சேஃபு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் வெள்ளரிக்காய் வாங்கும்போது அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி உடனே அறுத்து நம்ம சாப்பிடுவோம். ஆனால் சில சமயம் அந்த வெள்ளரிக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. ஆனால் அதை ஈஸியாக நம்ம வெளியில் எடுக்க முடியும். வெள்ளரிக்காய் வாங்கின உடனே அதை கழுவிட்டு அப்படியே கட் பண்ணாமல் இந்த ஓரத்தை மட்டும் கட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு நுரை மாதிரி வரும். அதுதான் அந்த கசப்பான லிக்விடு. அதை நம்ம இப்படி தேய்ச்சோம்னாலே வெளியில் வந்துடும். இதே போல் வெள்ளரிக்காயோட 2 சைடும் நம்ம தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெள்ளரிக்காயை இன்னொரு முறை கழுவிட்டு நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். நம்ம எப்பயும் கட் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மெத்தடில் கட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு கிச்சன் ஷெல்ஃபில் எறும்பு தொல்லை தாங்க முடியலையா, அதுக்கு ஒரு ஈஸியான டிப் பார்க்கலாம். கொஞ்சமாக காட்டன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா லூஸ் பண்ணி விட்டு ஒரு சின்ன பால் மாதிரி திரட்டிக்கோங்க. இதில் நம்ம பெப்பர்மெண்ட் ஆயில் சேர்க்க போகிறோம். ஒரிஜினல் பெப்பர்மெண்ட் ஆயில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வாசனை எறும்புக்கு பிடிக்காது. இந்த பஞ்சில் ஒரு 10 சொட்டு அளவு பெப்பர்மெண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து கிச்சன் ஷெல்ஃபில் எங்கெல்லாம் எறும்பு தொல்லை ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல வச்சிடலாம். அந்த வாசனைக்கு அங்கே எறும்பு வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒரிஜினல் பெப்பர்மெண்ட் ஆயில் பார்த்து வாங்கினோம் அப்படின்னா இந்த டிப்பு சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். நான் யூஸ் பண்ண பெப்பர்மெண்ட் ஆயிலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் சிக்கன் 65 காலிஃப்ளவர் ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது நம்ம பொரிச்சு எடுத்த உடனே அது சூடாக இருக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் எல்லாம் சுத்தமாக போயிட்டு ஒரு மாதிரி வதக்குன்னு ஆயிரும். அப்படி இல்லாமல் ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக இருக்கிற மாதிரி எப்படி சிக்கன் 65 பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆறுனதுக்கப்புறமும் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் ட்ரிக் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அது என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸ்க்ரீனில் தெரிகிற மசாலா எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் முட்டைக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்தலாம். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குழியாக இருக்கிற இரும்பு கடாய் தான் பயன்படுத்துகிறேன். ரொம்ப கம்மியான எண்ணெயிலேயே நம்ம சூப்பராக பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் 65 நிறைய நேரம் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம டபுள் ஃப்ரை மெத்தட் பயன்படுத்தணும். நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா முழுசாக ஃப்ரை ஆக விடாமல் ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடணும். இதை ஆற விட்டு திரும்ப ஒரு முறை பொரிச்சு எடுக்கணும். அதுதான் டபுள் ஃப்ரை மெத்தட். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம செகண்ட் பேட்ச் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேட்சில் போட்டு எடுத்தது நல்லா ஆறிடுச்சு. இதை திரும்பவும் போட்டு ஒரு முறை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ நல்லா ஈவனாக குக் ஆகும். ஒரு இடத்துல வெந்து ஒரு இடத்துல வேகாமல் இருக்காது. இது வந்து நிறைய நேரம் ஆனாலும் ரொம்ப கிறிஸ்பியாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் ஸ்ட்ரீட் சைடு இருக்கிற கடைகள்லாம் இதை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை மறுபடியும் எண்ணெயில் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் டபுள் ஃப்ரை மெத்தட். ஸோ நம்ம வீட்டில் எப்பயும் செய்கிறத விட இந்த மெத்தடில் செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணும்போது நம்ம தோசைக்கல்லில் ஒவ்வொரு ப்ரெட்டாக போட்டு டோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப டைம் ஆகும். உங்கள் வீட்டில் ஓடிஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பேக்கெட் ப்ரெட்டை 2 நிமிஷத்தில் டோஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் கிரில் பிளேட்டை போட்டுட்டு இந்த ப்ரெட் பீசஸ் எல்லாம் நிற்க வச்ச மாதிரி இப்படி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு பேக்கெட் ப்ரெட்டை 2 நிமிஷத்தில் நம்ம டோஸ்ட் பண்ணிட முடியும். மீடியம் ப்ரௌனில் செட் பண்ணியிருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக டோஸ்டாக இருக்குது. நம்ம எப்போவுமே மாவு சலிக்கும் போது என்னதான் பெரிய தட்டாக வச்சு சலிச்சாலும் அது அந்த தட்டெல்லாம் விட்டு இந்த மாதிரி வெளியில் வந்துடும். மாவு சலிக்கும் போது அந்த கவுண்டர் டாப்பெல்லாம் இப்படி அழுக்காகிறத நம்ம தவிர்க்கவே முடியாது. அப்புறமா நம்ம கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். சிந்தாமல் சலிக்கணும் அப்படின்னா மாவை டைரெக்டாக சல்லடையில் கொட்டக்கூடாது. மாவை இந்த மாதிரி ஒரு டம்ளரில் எடுத்துட்டு சல்லடையை அது மேலே வச்சு எடுத்து சலிச்சு பாருங்கள். ஒரு துளி கூட கீழே சிந்தாது. நம்ம ஈஸியாக சலிச்சுக்கலாம். க்ளீனிங் வேலை மிச்சம். நான் ஒரு சின்ன தட்டில் சலிச்சு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட வெளியே வரவே இல்லை. ஈஸியாக க்ளீனாக நம்ம சலிச்சு எடுத்துட்டோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
காலையில் நேரம் அவசரத்தில் சமைக்கும் போது இந்த உருளைக்கிழங்க வேக வச்சு உரிக்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை. அது சூடாக இருக்கும் போது உரிக்கவே முடியாது. இதுக்கு ஒரு ஈஸியான டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கரண்டி இருக்கும் இல்லையா, இந்த கரண்டி எடுத்து ஒரு பிளேட் மேலே இந்த மாதிரி கவுத்தி வச்சுருங்க. இந்த உருளைக்கிழங்கு எடுத்து அது மேலே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், தோல் தனியாக கிழங்கு தனியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக உரிச்சிருக்கு அப்படின்னு. ரொம்ப சூடாக இருந்தால் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுறலாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது ஒரே நிமிஷத்தில் எல்லா உருளைக்கிழங்கும் உரிச்சிட முடியும். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக உரிச்சிருக்குன்னு. இந்த உருளைக்கிழங்கு நம்ம கிரேட்டரில் துருவின மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. பூரி மசால், ஸ்டஃப்டு சப்பாத்தி, கட்லெட்லாம் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கரண்டியில் எதுவுமே ஒட்டலை, இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம சாண்ட்விச் மேக்கரில் சாண்ட்விச் பண்ணும்போது உள்ள சீஸ் எல்லாம் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி லீக் ஆகிட்டு ரொம்ப அழுக்காயிரும். இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இதை வாஷ் பண்ணவும் முடியாது. டிஷ் லிக்விடும் தண்ணியும் கலந்து அது சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சோம் அப்படின்னா க்ளீன் ஆயிரும். ஆனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு. இனிமேல் சாண்ட்விச் மேக்கர் அழுக்கே ஆகாமல் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இல்லை ஃபுட் ராப்பிங் பேப்பர் இருந்தால் நம்ம சாண்ட்விச் மேக்கருக்கு தகுந்த மாதிரி 2 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே பட்டர் தடவின பிரெட் பீசஸ் வச்சுக்கலாம். நம்ம என்ன ஃபில்லிங் வைக்கணுமோ அதை வச்சுட்டு அது மேலே மறுபடியும் ஒரு பீஸ் பிரெட்டு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பட்டர் பேப்பரை போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிரில் பண்ணும்போது நம்ம சாண்ட்விச் மேக்கர் துளி கூட அழுக்காகவே ஆகாது. அந்த பட்டர் பேப்பருக்கு எதுவுமே ஆகாது. நம்ம திரும்ப திரும்ப இதே ஷீட்டை யூஸ் பண்ணி சாண்ட்விச் பண்ணிக்க முடியும். நல்லா கிறிஸ்பியாக டோஸ்டாக இருக்குது. ஆனால் சாண்ட்விச் மேக்கரில் துளி கூட ஒட்டலை. நம்ம காலையில் நேரம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை லைட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் பண்ணும்போது நம்மளுக்கு வேலை ரொம்பவே மிச்சமாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்பவும் இந்த சாப்பர் காய்கறிகள் எல்லாம் பொடியாக கட் பண்ணணுங்கும் போது யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த சாப்பரை வச்சு நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் மாவு பிசைய முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ லிட்டு போட்டு இதை ஒரு 5-6 தடவை பல்ஸ் பண்ணால் போதும். சூப்பராக சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருது. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுது. பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். 5-6 தடவை பசஞ்சா போதும். சூப்பராக சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. கையிலெல்லாம் ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக 1-2 நிமிஷத்துலேயே நம்ம சப்பாத்தி மாவு பசஞ்சிடலாம். இந்த ஹேண்ட் பிளெண்டர் கீரை கடையறதுக்கு மசியலெல்லாம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக இதை வச்சு சூப்பரான ஹேக்ஸ் எனக்கு தெரிய வந்தது. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஏதாவது போட்டு பொடி பண்ணணும் அப்படின்னா அது சரியாகவே பொடியாகாது. இப்போ ரசத்துக்கு கொஞ்சமாக பெப்பர், சீரகமெல்லாம் பொடி பண்ணணுங்கும் போது இந்த ஹேண்ட் பிளெண்டர் ஃபிட்டிங்கில் அந்த பெப்பரை சேர்த்துட்டு மேலே ஒரு கவர் போட்டு டைட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு 5-6 பல்ஸ் பண்ணால் போதும். அந்த பெப்பர்லாம் சூப்பராக க்ரஷ் ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம உரலில் இடித்த மாதிரி க்ரஷ் ஆயிருக்கு. இதே போல் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அரைச்சா அது சரியாகவே அரைப்படாது. இந்த ஹேண்ட் பிளெண்டரில் அந்த இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு அதே மாதிரி கவர் போட்டு டைட்டாக பிடிச்சிக்கலாம். ஒரு 7-8 தடவை பல்ஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி க்ரஷ் ஆயிருச்சு. நம்ம உரலில் இடித்த மாதிரி நல்லா க்ரஷ் ஆயிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இடித்து சமையலில் சேர்த்தும் போது அதோட வாசனையே தனி தான். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் மீன் பொரிக்க பயன்படுத்தின எண்ணெய் எல்லாம் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். அந்த பாத்திரத்தில் ரொம்ப மீன் வாசனையாக இருக்கும். இந்த எண்ணெயை நம்ம அப்படியே சிங்கில் ஊற்றினோம் அப்படின்னா கிச்சன் முழுக்க மீன் வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சிங்கில் போடுற பாத்திரமெல்லாம் கூட மீன் வாசனை அடிக்கும். இந்த எண்ணெயை டைரெக்டாக சிங்கில் கொட்டக்கூடாது. இதை எப்படி க்ளீனாக டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம கொஞ்சமாக மாவு யூஸ் பண்ண போகிறோம். இது வண்டு பிடிச்சி போய் எக்ஸ்பயர் ஆன மாவு. நான் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். இதிலிருந்து ஒரு கை மாவு எடுத்து அந்த எண்ணெய் மேலே தூவணும் அப்படின்னா அந்த ஆயில் எல்லாம் இந்த மாவை அப்சார்ப் பண்ணிக்கும். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு லேசாக தொடச்சா போதும். அந்த பாத்திரம் ஈஸியாக க்ளீன் ஆயிரும். இதை நம்ம இப்படி சேஃபாக டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை எப்பயும் கழுவுற மாதிரி கழுவுனா போதும். அதில் மீன் வாசனை அடிக்கவே அடிக்காது. சிங்க்கு, கிச்சன் எல்லாம் கூட மீன் வாசனை இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான்ஸ்டிக் தோசைக்கல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இரும்பு தோசைக்கல்லுக்கு மாறிட்டு இருக்கோம். ஆனால் இரும்பு தோசைக்கல்ல தோசை ஒட்டிக்குது, ரொம்ப சீக்கிரம் கருகிருது, இது எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. இரும்பு தோசைக்கல்ல தோசை ஊற்றும் போது நம்ம ஒரு சில விஷயங்கள் கவனிச்சுக்கணும். நம்ம எப்பவுமே தோசை ஊற்றும் போது கல் மீடியம் சூடில் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதனால ஒவ்வொரு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி வெங்காயம் தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சூடு கொஞ்சம் கம்மியாகி மீடியம் சூட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றினதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கலாம். உங்களுக்கு தோசை எடுக்க வரல, ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா தோசை எடுத்து பாருங்க, சூப்பராக வந்துடும். தோசை எடுத்ததுக்கு அப்புறமா கல் ரொம்ப சூடாக இருக்கும், அதனால கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு வெங்காயம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தோசை ஊற்றுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தோசைக்கும் நம்ம செய்யும்போது தோசை கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக எடுக்க வரும். நம்ம சப்பாத்திக்கும் தோசைக்கும் வேறு வேறு தோசைக்கல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் இதே கல்லில் சப்பாத்தி சுடுறீங்க அப்படின்னா அடுத்த முறை தோசை ஊற்றும் போது தோசை வராது. அப்போ நம்ம ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டா கல் மறுபடியும் சீசன் ஆயிரும், ஈஸியாக தோசை ஊற்ற வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில் சமைக்கும் போது சீக்கிரமாக அடிப்பிடிச்சிருதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை நான்ஸ்டிக் மாதிரியே பயன்படுத்த முடியும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனில் நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது அது கரெக்டான சூடில் இருக்கணும். இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த பேன் சூடானோன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்க்கணும். இந்த தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு ஆவி ஆகுது அப்படின்னா இன்னும் கரெக்டாக சூடாகலைன்னு அர்த்தம், இன்னும் கொஞ்சம் நேரம் சூடாகணும். அதே போல் நம்ம தண்ணி இப்படி உள்ளே போட்டோன்னா அது அப்படியே பர்ஸ்ட் ஆகி தெரிச்சு போகுது அப்படின்னா ரொம்ப சூடாயிருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம சூடு கம்மி பண்ணணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் கரெக்டான சூடில் இருக்குது அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி முத்து மாதிரி இப்படி உருண்டு போகும். தாமரை இலை மேலே தண்ணி ஊற்றுனா எப்படி உருண்டு போகும், அந்த மாதிரி இது உருண்டு போகுது அப்படின்னா பேன் கரெக்டான சூடில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நான்ஸ்டிக் மாதிரியே பயன்படுத்தலாம். இப்போ நான் திருப்பும் போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் டக்குன்னு திரும்பிருச்சு பாருங்கள். நான்ஸ்டிக் மாதிரியே கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்ம எடுத்துட்டோம். நம்ம டீப் ஃப்ரை பண்ண பயன்படுத்துகிற ஆயில் இந்த மாதிரி அழுக்காயிருச்சு அப்படின்னா இதை மறுபடியும் கிளியர் ஆயில் ஆக்கிறதுக்கு ஒரு வைரல் மெத்தட் ஒன்று இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. கார்ன்ஃப்ளவரை கரைச்சி சூடாக இருக்கிற அந்த எண்ணெயில் ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைம் மாதிரி ஆயிடுது, அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கப்பில் ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கிறேன். ஆயில் நல்லா சூடாக இருக்குது, இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இது ஓரளவு அந்த அழுக்கு எடுத்துருக்கு, ஆனால் ஸ்லைம் மாதிரியெல்லாம் ஆகலை, இன்னும் ஆயில் அழுக்காகவே தான் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் ஃபெயிலியர் தான், அது ஒர்க் அவுட் ஆகலை. இதை நான் எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டிடுறேன். ஒரு கப்பில் டீ வடிகட்டி வச்சுட்டு அது மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம். இப்போ இதில் அந்த எண்ணெயை வடிகட்டணும் அப்படின்னா அந்த கசடெல்லாம் மட்டும் மேலேயே நின்றும். நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய் டஸ்ட் இல்லாமல் தெளிவாக இருக்குது. டீப் ஃப்ரை பண்ண பயன்படுத்தின ஆயிலை நம்ம டிஸ்கார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஒருவேளை நிறையா இருக்குது ரீயூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை தோசை சப்பாத்திக்கு ரீயூஸ் பண்ணிக்கோங்க, மறுபடியும் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பயன்படுத்த வேண்டாம். நம்ம வீட்டில் ஓப்பன் பண்ண பேக்கெட்டெல்லாம் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வைப்போம், இல்லை கிளிப்பு போட்டு பேக் பண்ணி வைப்போம். கிளிப்பு ரப்பர் பேண்டெல்லாம் எதுவும் கிடைக்காதப்போ இந்த ஓப்பன் பண்ண பேக்கெட்டை ஏர் டைட்டாக எப்படி சீல் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஓப்பன் பண்ண பேக்கெட்டை இந்த மாதிரி 2 சைடும் வி மாதிரி மடிச்சுக்கணும். அப்புறமா இந்த பேக்கெட்டை திருப்பி மேலேருந்து கீழே இப்படி சுருட்டிக்கிட்டே வரணும். நம்ம மடிச்சிருக்கிற போர்ஷனோட எண்டு வந்ததுக்கப்புறமா இப்படி திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா அது ஏர் டைட்டாக சீல் ஆகிக்கும், கீழே கவுத்துனா கூட சிந்தாது. ட்ராவல் டைமு இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை கவரில் பொருள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்மளால் இந்த மெத்தடில் பேக் பண்ணி வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நடுவில் இந்த மாதிரி வி மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா 2 சைடும் ஹேண்டில் மாதிரி கிடச்சிரும். இந்த பீஸை வச்சு நம்ம டைட்டாக முடிச்சு போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கட்டி வைக்கும் போது ஏர் டைட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கிச்சனில் அவசரத்துக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த சின்ன பீஸை டிஸ்போஸ் பண்ணும்போது இது அப்படியே தூக்கி போடாமல் வேறு ஏதாவது வேஸ்ட் கவருக்குள்ளே போட்டு டிஸ்போஸ் பண்ணுங்கள். அப்போ கரெக்டாக ரீசைக்ளிங்க்கு போயிடும். பூஜை பாத்திரம் விளக்கெல்லாம் ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குது, இந்த மாதிரி கருத்து போயிருக்கு அப்படின்னா இதை ரொம்ப தேய்ச்சி சிரமப்படாமல் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு ஒரு குவிக்கான டிப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் முடிஞ்ச வரை நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் சேர்த்துக்கிறேன். இது கிளீனிங்க்கு ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம், நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறது. இதில் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதில் நம்ம பூஜை பாத்திரத்தை எல்லாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போவே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். தேய்க்காமலேயே அந்த கருத்து போனது எல்லாமே பளிச்சுனா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக டிஷ் லிக்விட் விட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம ஜஸ்ட் லேசாக க்ளீன் பண்ணாலே அது பளிச்சுன்னு ஆயிரும். உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி ரொம்ப கருத்து போய் எண்ணெய் பிசுக்காக இருந்தது, இப்போ பார்க்குறதுக்கே பளிச்சுன்னு இருக்குது. ரொம்ப தேய்ச்சி சிரமப்படாமல் இந்த மெத்தடில் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது என்ன ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு குழப்பமாக இருக்கா? டக்குன்னு இந்த கார்லிக் டோஸ்ட் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஒரு பவுலில் கொஞ்சமாக பட்டர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3-4 பல்லு பூண்டை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஆரிகானோ சீசனிங், சில்லி ஃப்ளேக்ஸு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இது சால்டட் பட்டர். தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பிரெட்டு மேலே 2 சைடும் இந்த மாதிரி ஈவனாக தடவிடணும். சூடான தோசைக்கல்ல போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தால் சூப்பரான கார்லிக் பிரெட் டோஸ்ட் ரெடி. ரொம்ப கிறிஸ்பியாக யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பாதி பிரெட் பேக்கெட்டை யூஸ் பண்ணிவிட்டு மீதியை அப்படியே வச்சோம் அப்படின்னா அந்த பிரெட்டெல்லாம் காஞ்சி போய் வேஸ்ட் ஆயிரும். இதுக்கு கிளிப்பு, ரப்பர் பேண்டெல்லாம் எதுவுமே இல்லாமல் இதை ஈஸியாக எப்படி ஏர் டைட்டாக சீல் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேக்கெட் எடுத்து இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற பகுதியை கீழ்ப்பக்கமாக இப்படி இழுத்து விட்டுறணும். நல்லா ஏர் டைட்டாக சீல் ஆயிரும். கீழே கவுத்துனா கூட கீழே விழுகாது. ட்ராவல் டைம் எல்லாம் இது கட்டி வைக்கிறதுக்கு எதுவும் கிடைக்காத போது இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி சீல் பண்ணி பேக்கில் போட்டுட்டா கூட அது கீழே விழுகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மிக்ஸி ஜாரோட பிளேடு ஷார்ப்பாகவே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? தேங்காய், இஞ்சி எல்லாம் சரியாக அரைப்படாமல் அப்படியே முழுசாக இருக்கா? இதை குயிக்காக ஷார்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. நம்ம ஹோட்டலில் ஃபுட்டு வாங்கும்போது சப்பாத்தி எல்லாம் கூட ரேப் பண்ணி கொடுப்பாங்க. அதையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இதை சின்ன சின்ன பீசஸாக பிச்சு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி 1 நிமிஷம் நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இந்த அலுமினியம் ஃபாயில் கிரெயின்ஸ் மாதிரி இந்த மாதிரி கெட்டியாக ஆயிருக்கும். அரிசி மாதிரி இருக்கும் கையில் எடுத்து பார்க்கும்போது. அந்த பிளேடெல்லாம் நல்லா சூடாக இருக்கும். அதே சமயம் ஷார்ப்பாக இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் அரைச்சி காட்டுறேன். பெரிய பெரிய பீசஸாக தான் சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம ஓட்டி பார்க்கலாம். ஒரு 20 செகண்ட் தான் ஓட்டுனேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சா நல்லா சாஃப்டாக பேஸ்ட் ஆயிரும். ஸோ உங்கள் வீட்டு மிக்ஸி பிளேடை ஷார்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போவுமே பிரியாணிக்கெல்லாம் புதினா வாங்கினோம் அப்படின்னா முழுசாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். பாதி எடுத்து வச்சோம் அப்படின்னா அது சீக்கிரமாக கருத்து போய் வேஸ்ட் ஆயிரும். இப்போல்லாம் புதினாவை நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ வேஸ்ட் ஆகாமல் பயன்படுத்த முடியுது. புதினாவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு அந்த ஈரமெல்லாம் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு வெயிலில் காய வச்சுருங்க. இப்போல்லாம் வெயில் சொல்லவே தேவையில்லை, ஒரே நாளில் காஞ்சிரும். உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் இருந்தால் இதை 3 நிமிஷத்தில் காய வைக்க முடியும். ஒரு செராமிக் பிளேட்டோ இல்லை கண்ணாடி பிளேட்டோ எடுத்து அதில் புதினாவை போட்டு மைக்ரோவேவ் ஹையில் 3 நிமிஷம் நீங்கள் வச்சு எடுங்க. அது அப்படியே மொறுன்னு காஞ்சிரும். சவுண்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை இப்படி க்ரஷ் பண்ணால் உடனே பவுடர் ஆயிரும். இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் வெளியிலையும் ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம். எதுவுமே ஆகாது.
அடுத்த முறை பிரியாணி, புலாவ், சட்னி எல்லாம் பண்ணும்போது இந்த புதினா பொடியை நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் பொரியலெல்லாம் செய்யும்போது அது கம்மு மாதிரி பிசு பிசுன்னு வந்துக்கிட்டே இருக்குது, கரெக்டாக செய்யவே முடியலன்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த டிப்பு ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெண்டைக்காயை ரொம்ப சன்னமாக இருக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக அறுத்துக்கோங்க. பொரியல் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தயிர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஊறணும். ஒரு கனமான பேன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆயில் தடவிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிறதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் தாளிச்சிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க வெண்டைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கலக்கும் போது கொஞ்சம் பிசு பிசுன்னு வர மாதிரி இருக்கும். அந்த தயிரோட புளிப்பு இருக்கிறதால டக்குன்னு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அந்த பிசு பிசுப்பெல்லாம் போயிடும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பனில் ஒரு 7-8 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். நம்ம கடையிலேருந்து தேன் வாங்கும்போது என்னதான் ஆர்கானிக் தேன் அப்படின்னு பார்த்து வாங்கினாலும் இது ஒரிஜினல் தேனா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ நான் 2 பிராண்ட்லேருந்து தேன் எடுத்திருக்கேன். ரெண்டையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். முதல் டெஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே ஊற்றி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த தேனை உள்ளே ஊற்றி பார்க்கணும். தேன் வந்து கரைஞ்சி போயிடக்கூடாது. அந்த தண்ணியோட கலர் வந்து மாறக்கூடாது. தண்ணி கலர் மாறிடுச்சு அப்படின்னா அது சர்க்கரை பாகுன்னு அர்த்தம். அப்படி கலர் மாறாமல் அந்த தேன் கீழே போய் தங்கிருச்சு அப்படின்னா அது ஒரிஜினல் தேனுன்னு அர்த்தம். நான் செலக்ட் பண்ணியிருக்க 2 பிராண்டுமே முதல் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிருச்சு. ரெண்டாவது வந்து ஃபயர் டெஸ்ட்டு. இந்த தீக்குச்சியில் கொஞ்சமாக தேனை டிப் பண்ணிவிட்டு உரசி பார்க்கணும். அது நல்லா நின்று எரிஞ்சுது அப்படின்னா அது ஒரிஜினல் தேனுன்னு அர்த்தம். சர்க்கரை பாகா இருந்தால் தீ எரியாது. ஸோ ரெண்டாவது டெஸ்ட்டையும் நான் செலக்ட் பண்ணியிருக்க 2 தேன் பாட்டிலும் பாஸ் பண்ணிருச்சு. ஸோ உங்கள் வீட்டு தேன் பாட்டில்லையும் இதை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரிஜினல் தேனாக இருந்ததா கலப்படமாக இருந்ததான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஷேர் பண்ண டிப்ஸ்லேயே உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.